பகவான் நினைச்சாரு. நாம செய்த லீலைகள் ஆமா நம்ம அத்தான் கண்ணனுக்கு தான் தெரியும், அரக்கனுக்கு தெரியாதுல. அப்ப வந்திருப்பது யாரு? நம்ம அத்தான் கோபால கண்ணன் தான் வந்திருக்காரு. அவர் தான் வந்திருக்காரு. நாம அதான் அப்படிதான் நம்ம செய்த லீலைகளை சொல்றாரு. அப்படி என்று சொல்லி ஆமா அப்படியே அரளி மூட்டை விட்டு வாராங்க. அரளி மூட்டை விட்டு வெளியே வந்தாரு. யோ அத்தான், ஓ கோபாலா, ஒரே நிறுத்துவியா? ஒரேடியா கைத்தை இழுத்து விடுறீங்களே. நான் தான் அரக்கனுக்கு வார்த்தை கொடுத்துட்டு அரளி மூட்டில இருந்தேன். ஆமா, பாம்பத்தை தோல்ல போட்டேன், பாதநடையில பெண்ணை வைத்தேன். ஆனா நீ செய்த லீலைகள் ஒன்னா ரெண்டா உலகத்திலே தீராதையா. இல்ல ஆரம்பிச்சா வெள்ளி விடியும். விடி கால் வீசும். எங்க கிழக்க கிழக்கு கால் வீசும். இருந்தாலும் ஆமா உங்க பத்தி ரெண்டு வார்த்தையாவது சொன்னாதான் ஆமா நீ செய்த லீலைகளை சொன்னாதான் என் மனசு ஆறுதல் கிடைக்கும், என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி என்று சொல்லி அப்படி என் பெருமடி ஆயர்பாடி பொய்ப்பி பிறந்தது மானம் இல்லையோ, ஆயர்பாடி பொய்ப்பி இருந்தது மானம் இல்லையோ, தோஷம் இல்லையோ, ஆடு மாடு வந்தது இழப்பம் இல்லையோ, ஆடு மாடு வந்தது இழப்பம் இல்லையோ, மானம் இல்லையோ. என் தங்கச்சி பார்வதி மேல சத்தியத்தை செய்து வேண்டிய வரத்தை நீர் கொடுத்துட்டு அப்படி அரளி மூட்டை வந்து ஒளிஞ்சிருக்கீங்க. என் தங்கச்சியை கேட்டு தந்தது உங்களுக்கு தப்பு. தப்பா? ஆமா. ஓ தங்கச்சியை கேட்டு தந்தது தப்புங்கிறேன். கொடுத்து விட்டு அத்தானை கொண்டவாங்க ஆடும் பதனம் ஆடும் மகே ஆடே கண்கள் இப்படியாக சொல்லி ஆடு மாடுகளை ஒப்படைத்த கண்ணை சொல்ற தெரியுமா? மாட்டுக்கரையே மச்சான் கொஞ்சம் பார்த்துக்கோ, மாட்டுக்கரையே மச்சான் கொஞ்சம் பார்த்துக்கோ, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருப்பான், காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருப்பான், ஓட்டம் ஓட்டம் மயிலக்கார தோட்டம் மேய விட்டுறாரும் மாட்டுக்கரையே மச்சான் கொஞ்சம் புத்தி கட்டு அங்கோ இங்கோ
ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆடம்பதம் என்று ஆண்டவன் பகவான் சிவனாரிடத்தில் ஒப்படைத்த அச்சுதன் அரக்கனை போய் கொள்வதற்காக இப்படியே நாமல் போனோமானால் அரக்கனை வர முடிக்க முடியாது. அப்ப என்ன சுலபத்துல போகலாம் எப்படி போகலாம் அப்படி என்று சொல்லி அச்சுதனாகிய கோபாலன் ஆலோசனை செய்வாராம். ஐயா, ஒரு ஆணா பிறந்தவருக்கு 3 ஆசை முக்கியமான ஆசை. உலகத்துல ஒரு ஆணா பிறந்த மனிதருக்கு 3 ஆசை முக்கியமான ஆசை. அது என்ன ஆசைலாம்? என்னென்ன ஆசைலாம்? ஐயா, முதல் ஆசை மண்ணாசை. இரண்டாவது ஆசை பொன்னாசை, பொன் பொருள் ஆசை. மூன்றாவது ஆசை முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை. மனுஷனை கெடுக்கிறதே அந்த பெண்ணாசை தான். அதான் பாருங்க, மண்ணாசைன்னு சொன்னா பெண்ணுக்கான பெண்ணழகா Oh